Good afternoon, students. Now I am going to talk about the topic lenses. What is meant by lenses? A lens is an optically transparent medium. Lens is an optically transparent medium. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கண்ணாடியில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, லென்ஸில் பார்க்குறோம் பாருங்கள். அந்த லென்ஸில் நம்ம ஃபேஸ் தெரியும். அப்படி தெரிகிறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? லென்ஸ் இஸ் எ டிரான்ஸ்பரண்ட் மீடியம். இட் கிளாசிஃபைட் இன்டு 2 types. How many types of lens? 2 types of lens. What are they? Convex lens, another one concave lens. Now convex lens அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 2 ரவுண்ட் போட்டுக்கிறணும். 2 ரவுண்ட் போடுங்க, சேர்த்தே அந்த ரவுண்டு ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? 2 ரவுண்ட் போடுறோம், சேர்த்து போடுறோம். இப்போ இந்த 2 ரவுண்டுலையும் இந்த எண்டையும் இதையும் ஜாயின் பண்ணுங்க. எப்படி இருக்குது? ஜாயின் பண்ணணும். இது பின்னாடி இதோட கண்டென்ட் வரும், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. கான்வெக்ஸ் லென்ஸு 2 ரவுண்டு போடுங்க, 2 ரவுண்டையும் இப்படி சேர்த்து வச்சுக்கிறணும். ஓகேவா? அனதர் ஒன் கான்கேவ் லென்ஸு, இதுவும் அதே மாதிரி தான். 2 ரவுண்டு போடணும். 2 ரவுண்டு போடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த பிக்சர் புரியலை அப்படின்னா, ஒரு ரவுண்டு போடுறீங்களா, இன்னொரு ரவுண்டை பிரித்து போடணும். கான்வெக்ஸ் லென்ஸில் 2 ரவுண்டையும் சேர்த்து போடணும். கான்கேவ் லென்ஸில் 2 ரவுண்டையும் பிரித்து போடணும். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு இது போடுங்க, அது 2ஐயும் சேர்க்க ட்ரை பண்ணுங்க. எப்படி வருது? இப்படி வருதா? இப்படி வருதா? இதுதான் கான்கேவ் லென்ஸ். இது இன்னும் கொஞ்சம் நியரஸ்ட்டாக போட்டோம் அப்படின்னா பாருங்கள், போட்டுட்டீங்களா? இந்த இப்படி எப்படிங்க இது எப்படி வருது? இங்கே பாருங்கள், இந்த எண்டை பாருங்கள் எப்படி வருது? இப்படி வருதா? இப்போ தெரியும் உங்களுக்கு வித்தியாசம். எப்படி நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் போடுறோம் அப்படின்னா இப்படி போடுவோம், கான்கேவ் லென்ஸ் எப்படி போடுவோம் அப்படின்னா இப்படி போடுவோம். இப்போ இந்த வந்துருச்சா? இது வந்து கான்வெக்ஸ் அப்படிங்கிறது சேர்க்கறது, கான்கேவ் அப்படிங்கிறது பிரித்து எழுதுறது. இது வந்து ஜஸ்ட் ஒரு கிண்டுது, நீங்கள் உங்களுக்கு இது பண்ணணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று, இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பவுண்டட். இது என்ன செய்யும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இட் இஸ் எ லென்ஸ் பவுண்டட் பை 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ். ஸ்பெரிக்கல் மீன்ஸ் கோள வடிவம் உள்ள ஏரியா, சர்ஃபேஸ் மீன்ஸ் பகுதி. சச் தட் இட் இஸ் திக் அட் த சென்டர் தென் அட் த எட்ஜஸ். இப்போ சென்டர் பார்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்கும், எட்ஜ் பார்ட்டு ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகேவா? எ பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ இட். ஒரு லைட்டு வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் மூலமாக பாஸ் ஆகும் பொழுது இஸ் கன்வெர்ஜ்ட் டு எ பாயிண்ட். ஒரு இடத்துல போய் என்ன செய்யும் அப்படின்னா கன்வெர்ஜ் ஆகும், குவியும், ஒரே இடத்துல போய் குவியும். எ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கன்வெர்ஜிங் லென்ஸ். ஸோ இது கான்வெக்ஸ் லென்ஸோட அனதர் நேம் என்ன அப்படின்னா கன்வெர்ஜிங் லென்ஸ். சம்டைம்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க, வாட் இஸ் கால்டு கன்வெர்ஜிங் லென்ஸ்ன்னு கேட்கலாம், ஆர் வாட் இஸ் கால்டு கான்வெக்ஸ் லென்ஸ். ரெண்டுக்குமே வந்து ஒரே கான்செப்ட். ஓகேவா? ஸோ கான்வெக்ஸ் ஆர் பை கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் ஆர் பை கான்வெக்ஸ்னால் இருபுறமும் குவிந்த. ஓகேவா? இருபுறமும் குவிந்த. எப்படி குவிந்த அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த இருக்கு பாருங்க, அதில் ஒரு பாயிண்ட் சொன்னேன், எ பீம் ஆஃப் லைட் ray passing through a lens. A beam of light, a beam of ray, a ray of light passing through a lens. It converge at one point. ஒரே ஒரு பாயிண்டில் வந்து என்ன செய்யும், எல்லா ரேஸுமே வந்து கன்வெர்ஜ் ஆகும், குவியும். அதனால் ஒரே ஒரு பாயிண்டில் போய் என்ன செய்யும்னா, அதனால தான் இதுக்கு பேர் இன்னொரு என்ன நேம்னா கன்வெர்ஜிங் லென்ஸ். கன்வெர்ஜிங் லென்ஸ். ஸோ டிஃபைன் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் கன்வெர்ஜிங் லென்ஸ்னா மீனிங் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், த கான்வெக்ஸ் சர்க்கிள் என்னன்னா சேர்ந்து அதுதான் முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு, அதை சேர்த்து போட்டது. ஓகே?
ஸோ ஆல் த ரேஸ் ஆர் கன்வெர்ஜ்டு. சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா ரேயும் போய் என்ன செய்யுது? கன்வெர்ஜ் ஆகுது, ஒரே இடத்துல கன்வெர்ஜ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கான்கேவ் லென்ஸை வந்து நம்ம பிரித்து வச்சுருப்போம். அந்த பாயிண்ட் வந்து அந்த டெஃபினேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். இட் இஸ் எ லென்ஸ் பவுண்டட் பை டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் such that it is thinner at the center than at the edges. This is the main concept. This is the main difference point compared than the convex lens. Convex lensல center part திக்காக இருக்கும், edge part தின்னாக இருக்கும். இங்கே center part தின்னராக இருக்கும், edge part திக்காக இருக்கும். அது ஒன்று தான் இங்கே டிஃப்ரென்ஸ். ஓகே, a parallel beam of light passing through it. ஒரு ஒளிக்கற்றை வந்து இந்த லென்ஸ் மூலமாக நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இஸ் டைவர்ஜ்டு ஆர் ஸ்ப்ரெட் அவுட். டைவர்ஜ்னு என்ன அர்த்தம்? எல்லா பக்கமும் சிதறல் அடிக்கப்படுது. ஸோ கான்கேவ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டைவர்ஜிங் லென்ஸ். எல்லா பக்கமும் சிதறடிக்கப்படுறதுனால இதை இன்னொரு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டைவர்ஜிங் லென்ஸ். ஓகே, ஸோ கன்வெர்ஜிங் லென்ஸ் இது கன்வெர்ஜ்ட் ஆகுது, இது டைவர்ஜ்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொடுத்துருக்கோம் பாருங்கள், concave lens, all the rays are passed, இல்லை a ray pass through this lens, a ray pass through this lens, the ray scattered in all direction, எல்லா டைரக்ஷன்லையும் இது என்ன செய்யுது? ஸ்கேட்டர் பண்ணப்படுது. ஸோ this is called concave lens or diverging lens. அதான் டைவர்ஜ்ட் ஆகுது, எல்லா பக்கமும் என்ன செய்யுதுன்னா டைவர்ஜ்ட் ஆகுது. ஸோ this is called diverging lens. ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா செப்பரேட் பண்ணி வைப்போம். செப்பரேட் பண்ணி வைக்கிறதுனால அது பிரிஞ்சு போயிடுது, சேர்த்து வைக்கிறதுனால அது ஒரே இடத்துல குவியுது. இது என்ன செய்யுதுன்னா பிரித்து வைக்கிறதுனால எல்லா பக்கமும் டைவர்ஜ் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் இந்த இதில் வந்து ஒன்று பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டாபிக் அதர் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ். பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். இஃப் ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் ஆஃப் எ பைகான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் பிளேன், இட் இஸ் நோன் ஆஸ் பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். இஃப் ஒன் ஆஃப் த, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள் கன்வர்ஜிங் லென்சஸ் என்னென்ன அப்படின்னா, கன்வர்ஜிங் லென்ஸும் டைவர்ஜிங் லென்சஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது அது கான்வெக்ஸ் லென்ஸ், இருபுறமும் அப்படியே குவிந்து இருக்கிறதுனால கான்வெக்ஸ் லென்ஸ். இது பை கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது நல்லா பாருங்கள், பை கான்வெக்ஸ் லென்ஸ் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சென்டர் பார்ட்டு ரொம்ப திக்கராக இருக்கும். சென்டர் பார்ட்டு எப்படி இருக்கும்னா ரொம்ப திக்கராக இருக்கும். ஓகேவா? அப்போ சாதாரணமாக நம்ம வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி போடுறோம் அப்படின்னா, இந்த இப்படி கான்வெக்ஸ் லென்ஸ் இப்படி போடுறோம் அப்படின்னா, இதை பை கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி போடுறோம்னா ரொம்ப திக்கராக போடுவோம். அதாவது சென்டர் பார்ட்டு ரொம்ப திக்காக இருக்கிறது மாதிரி போடுவோம். இதுதான் என்னது? பை கான்வெக்ஸ் லென்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த சொன்னேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், இஃப் ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் ஆஃப் எ பை கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் பிளேன். ஒரு பார்ட் எப்படி இருக்குது அப்படின்னா பிளெயினாக இருக்குது இந்த பக்கம். அது ஒரு மட்டும்தான் வந்து என்னது நமக்கு, அதாவது இந்த ஹாஃப் போர்ஷன் மட்டும்தான் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்பியர் மாதிரி கோள வடிவத்தில் இருக்கும். இது பிளெயினாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். நெக்ஸ்ட் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவ் மெனிஸ்கஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். பாசிட்டிவ் மெனிஸ்கஸ். இதை ஏன் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ நீங்கள் கிராஃப் போட்டிருப்பீங்க, கிராஃப் போடும்போது இந்த பக்கம் என்ன போட்டுக்கிட்டே போவோம்? பாசிட்டிவ் சிம்பிள் 1 2 3 4 5, இது வந்து எல்லாமே ப்ளஸ்ஸு. இந்த பக்கம் வரும்போது என்னது? -1 -2 -3 மைனஸ் சிம்பிள். ஸோ இது எந்த பக்கம் குவிஞ்சிருக்கு? ரைட் சைடு தான் குவிஞ்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ரைட் பாசிட்டிவ். இது என்னன்னு சொல்கிறோம்னா ரைட் மெனிஸ்கஸ். ஓகேவா? பாசிட்டிவ் மெனிஸ்கஸ். ஏன்னா இந்த பக்கம் நமக்கு இந்த சைடு போகிறது ஃபுல்லாமே நமக்கு, நீங்கள் மேத்ஸில் கிராஃபில் போட்டிருப்பீங்க, இந்த சைடு ரைட் சைடு போகிறது எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ அதனால தான் இதை பாசிட்டிவ் மெனிஸ்கஸ், இந்த பக்கம் வளைந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதே தான் அப்படி இங்கே வாங்க. கான்வெக்ஸ் இது டைவர்ஜிங் லென்சஸில் கான்கேவ் லென்ஸு இது சாதாரணமாக போடுவோம். இந்த பை கான்கேவ் லென்ஸில் இந்த சென்டர் பார்ட்டு ரொம்ப தின்னாக இருக்கும். இங்கே பார்த்தோம் பாருங்கள், சென்டர் பார்ட்டு ரொம்ப திக்கராக இருந்தால் அது பை கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த சென்டர் பார்ட்டு ரொம்ப தின்னாக இருக்குது. கம்பேர் பண்ணுறது சாதாரணமாக ஆர்டினரி கான்கேவ் லென்ஸை விட ரொம்ப தின்னராக இருந்துச்சு அப்படின்னா அது பை கான்கேவ் லென்ஸ். நெக்ஸ்ட் பிளேனோ கான்கேவ் லென்ஸ். அதுவும் இந்த ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் ஆஃப் எ பை கான்கேவ் லென்ஸ் இஸ்
plane. It is known as a plano-concave lens. இந்த பாருங்க ஒரு பக்கம் மட்டும். ஓகேவா? அடுத்து நெகட்டிவ் மெனிஸ்கஸ். இங்கே சொன்னோம் பாருங்க ரைட் சைடு வந்து குவிஞ்சிருக்கு. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கு? லெஃப்ட் சைடு வந்திருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு வந்தாவே நமக்கு வந்து என்ன வரணும்? மைனஸ் பார்ட்டு. லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே மைனஸ் பார்ட்டு. ஸோ இது மைனஸ். ஓகேவா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். Already we have seen lenses. The topic lenses. Concave lens and convex lens. And another one other types of lenses. Plano-convex lens, plano-concave lens. Already I explained this topic. Isn't it? Now let us see the topic. Images formed due to refraction through a convex lens and concave lens. Images means உங்களுக்கு தெரியும். இமேஜ்னா என்ன? ஒரு இதில் இருந்து அடுத்த பக்கம் தெரியக்கூடிய ஒரு வடிவம், ஒரு அமைப்பு உருவாகுது. ஃபார்ம் மீன்ஸ் உருவாகுது. எப்படி உருவாகுது? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுடைய இமேஜ் அடுத்த பக்கம் தெரியும். எப்படி தெரியும்? டியூ டு ரெஃப்ராக்ஷன். ரெஃப்ராக்ஷன் மீன்ஸ் ஒளி விலகல் மூலமாக. ரெஃப்ளெக்ஷன் மீன்ஸ் ஒளி எதிரொலித்தல். ரெஃப்ராக்ஷன் மீன்ஸ் ஒளி விலகல். த்ரூ எ கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். குழி லென்ஸ் மூலமாகவும் குவி லென்ஸ் மூலமாகவும் பார்க்குறோம். கான்வெக்ஸ் மீன்ஸ் குவி, ரெண்டு பக்கமும் குவிஞ்சு, இதுதான் குவி, ரெண்டு பக்கமும் குவிஞ்சிருக்குல்ல, அதனால் இதுக்கு பேர் குவி. கான்கேவ் மீன்ஸ் குழி, உள்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அப்படி குழி மாதிரி இருக்குது பாருங்கள், அதனால் இது கான்கேவ் லென்ஸ். திஸ் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ். இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் இது ரெண்டு நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது ரெஃப்ராக்ஷன் மூலமாக அப்படிங்கிற டாப்பிக்கை தான் நம்ம இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. when an object is placed in front of a lens, in front of a lensனா லென்ஸுக்கு முன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இது லென்ஸ் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பொருளை வைக்கிறோம், இதுதான் லென்ஸ் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பொருளை வைக்கிறோம். the light rays from the object fall on the lens. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு தெளிவாக நான் கிளியர் பண்ணி விடுறேன் பாருங்கள். இது வந்து இதுதான் ஒரு லென்ஸ், இதுதான் வந்து என்னது ஒரு லென்ஸ். திஸ் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். இதே இதில் இன்னொன்று போட்டோம்னா கான்கேவ் லென்ஸ். புரியுதா? இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்னால் முதன்மையான அச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல்னால் யார்? முதல்வர். அதே மாதிரி பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னா முதன்மையான அச்சு. இதான் இங்கே வந்து ஹெட்டு. ஓகேவா? அந்த மாதிரி. ஸோ when an object is placed in front of a lens, இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறோம், இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறோம். இப்போ the light rays வந்து ஃபார்ம் ஆகுறது, the light rays from the object, இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து கிளம்பி எங்கே போகுது அப்படின்னா இந்த லென்ஸில் படுது. ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஜெக்டில் பட்டு இந்த லென்ஸ் வழியாக போகும். ஃபால் ஆன் த லென்ஸ். சைஸ், இப்போ அந்த பொசிஷன் நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம் அந்த ஆப்ஜெக்டை, சைஸு, அதோட உருவ அமைப்பு என்ன, அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ். நேச்சர் ஆஃப் த இமேஜ்னா என்ன? அதோட உருவத்தினுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இது பண்ண போகிறோம். கேன் பி அண்டர்ஸ்டுட் ஒன்லி இஃப் யூ நோ த சர்டன் பேசிக் ரூல்ஸ். அப்போ இந்த ஒரு லைட் ரே வந்து ஒரு லென்ஸில் விழுகும்போது நல்லா லிசன் பண்ணுங்கள். த லைட் ரேஸ் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் ஃபால் ஆன் த லென்ஸ். ஆப்ஜெக்ட்லேருந்து இது லென்ஸை நோக்கி விழுகும்போது அதோட பொசிஷன், அதோட சைஸு, அதோட நேச்சர் ஆஃப் த இமேஜை வச்சு தான் நம்ம வந்து இதை இது பண்ண போகிறோம். இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கிறணும். ரூல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் டாபிக். ஓகே. இப்போ ரூல்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு ஒன், இந்த ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த போட்டிருக்கோமா? இது வந்து என்னது? இது என்னது? கான்வெக்ஸ் லென்ஸ். திஸ் இஸ் கான்கேவ் லென்ஸ். இதில் அந்த சென்டர் பார்ட் இருக்குது பாருங்கள், இதான் ஆப்டிக் சென்டர். இதான் என்னது? நடுப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நடுப்பகுதி, ஆப்டிக் சென்டர். இந்த இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஒரு ஆக்சிஸ் போகுதா? இது கான்வெக்ஸ் லென்ஸோட பிரின்சிபல் ஆக்சிஸ், இது கான்கேவ் லென்ஸோட பிரின்சிபல் ஆக்சிஸ். அப்போ ஆப்டிக் சென்டர்னால் என்ன நோட் பண்ணிக்கிறோன்னா, பிரின்சிபல் ஆக்சிஸ்னால் என்னன்னு தெரியணும், அதாவது முதன்மையான அச்சு தமிழில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதான் ஆப்ஜெக்ட். F1 இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். இந்த இது வந்து லென்ஸில் பட்டு இதோட இமேஜ் இந்த பக்கம் தெரிகிறது தான் F2. நெக்ஸ்ட்டு
இது வந்து நம்ம எது வழியாக பார்க்குறோம் அப்படின்னா டெலஸ்கோப் மூலமாக பார்க்குறோம். இந்த இமேஜ் எது மூலமாக பார்க்குறோம்? வியூடு பை டெலஸ்கோப் மூலமாக தான் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று என்னது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கா இதில் பிரின்சிபல் ஃபோக்கஸ் போடுது, பிரின்சிபல் ஆக்சிஸ் போட்டுட்டோம் அப்படின்னா இதோட நடுப்பகுதி இருக்குது பாருங்க. ஒவ்வொரு லென்ஸுக்கு நடுப்பகுதி இருக்கா, இந்த இதான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர், நடுப்பகுதி அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே வரும் அப்படின்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு முன்னால் வரும், அதாவது எஃப்க்கு முன்னால் தான். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது F1 இது F2. இந்த F1க்கு முன்னால் தான் எப்போதுமே இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வரும். ஓகேவா? F1க்கு முன்னால் தான் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வரும். ஓகே, இப்போ இது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ அடுத்து நம்ம உள்ளே போக போகிறோம். பாருங்கள், when a ray of light strikes the convex lens or concave lens, எப்போ வந்து ஒரு ரே ஆஃப் லைட்டு ஒரு ரே ஆஃப் லைட் வந்து விழுகுது, எங்கே? கான்வெக்ஸ் லென்ஸ்லையோ அல்லது கான்கேவ் லென்ஸ்லையோ விழுகுது. அங்கே என்ன நடக்குது? ஆப்ளிக்யூலி ஒரு சாய்வா வரும். ஆப்ளிக்யூலி மீன்ஸ் சாய்வா. அட் இட்ஸ் ஆப்டிக்கல் சென்டர், எங்கே வந்து விழுகுது? ஆப்டிக்கல் சென்டர்னா ஆல்ரெடி ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன். ஆப்டிக்கல் சென்டர்னா என்ன சொன்னேன்? நடுப்பகுதி, லென்ஸோட மைய பகுதி, நடுப்பகுதி. ஓகே, இட் கண்டினியூஸ் டு ஃபாலோ இட்ஸ் பாத் வித்தவுட் எனி டீவியேஷன். இப்போ இங்கேருந்து இன்சிடென்ட், இந்த லைட் வந்து இன்சிடென்ட் லைட்டு, இந்த ரே ஆஃப் லைட்டு இன்சிடென்ட் ஆகுது பாருங்கள் லென்ஸ் மேலே, இது இன்சிடென்ட். இந்த பக்கம் வர்றது ரெஃப்ராக்ஷன் லைட். இதே ஜஸ்ட் அதே பாத்தில் போச்சு அப்படின்னா ரெஃப்ளெக்ஷன் லைட்டு. பட் இது ஒன் மீடியம் டு அனதர் மீடியமில் இந்த ரே ஆஃப் லைட்டு பாஸ் ஆகுது. அப்போ இது ஒரு மீடியம், இது ஒரு மீடியம். அப்போ இந்த மீடியம்லேருந்து இந்த மீடியத்துக்கு பாஸ் ஆயிடுச்சு. எப்படி? எந்த ஒரு டீவியேஷன் இல்லாமல் அதே டைரெக்ஷனில் வருதா? ஓகேவா? அதான் வித்தவுட் எனி டீவியேஷன், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அதே இதில் வருது. ஃபாலோ இட்ஸ் பாத், இது கண்டினியூ டு ஃபாலோ இட்ஸ் பாத், அதே பாத்திலையே வருது. இது வந்து ரூல் 1. ஓகே, எங்கே வந்து இது படுது நல்லா பார்த்துக்கோங்க. ரே ஆஃப் லைட் ஸ்ட்ரைக்ஸ் த கான்கேவ் லென்ஸ் ஆர் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆப்டிக்கல் சென்டர். இங்கே மெயின் பாயிண்ட் என்ன? ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வரும்போது எந்த ஒரு டீவியேஷனுமே இல்லாமல் லைட் ரே வந்து அப்படியே பாஸ் ஆகிட்டு போகும். திஸ் இஸ் த ரூல் 1. நெக்ஸ்ட் ஒன் ரூல் 2 பாருங்கள். when a ray is parallel to the principal axis, இங்கே பாருங்கள், இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகேவா? இந்த லைன் வருது பார்த்தீங்களா, இது பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ வந்து எங்கே போகுது அப்படின்னா when rays parallel to the principal axis strikes a concave or convex lens. இப்போ இந்த ரே வந்து எங்கே? இது கான்வெக்ஸ் லென்ஸு, இது கான்கேவ் லென்ஸு. இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக அந்த ரே வருது. ஸோ அப்போ இந்த ரெஃப்ராக்டட் ரே ஆர் கன்வர்ஜ்டு. கன்வர்ஜ்டு மீன்ஸ் குவிகிறது, ஒரு இடத்துல குவியும். ஆல்ரெடி ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன் திஸ் டாபிக். கன்வர்ஜ் அண்ட் கான்கேவ், டைவர்ஜன். கன்வர்ஜன் மீன்ஸ் ஒரே இடத்துல குவிகிறது, டைவர்ஜன் மீன்ஸ் ஒரு இடத்துல இருந்து சிதறி நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு பேர் டைவர்ஜன். ஸோ இந்த பாருங்கள், இந்த ரெஃப்ராக்டட் ரேஸ் ஆர் கன்வர்ஜ்டு டு எங்கே? கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து கன்வர்ஜ் ஆகும். அட் த சேம் டைம் கான்கேவ் லென்ஸில் வந்து என்ன செய்யும்? டைவர்ஜ் ஆகும். கான்வெக்ஸில் இப்படி வரும், இது கான்கேவில் வந்து அது டைவர்ஜ் ஆகி போயிடும். ஓகேவா? ஸோ த பிரின்சிபல் ஃபோக்கஸ் நல்லா லிசன் பண்ணிக்கிறீங்க. செகண்ட் ரூல் என்னன்னா, when the rays parallel to the principal axis, first one optical center வரும்போது no deviation, செகண்ட் ஒன் வரும்போது எது வழியாக வருது அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக ஒரு ரே பாஸ் ஆகுச்சு அப்படின்னா அது என்ன செய்யும்? கான்வெக்ஸ் லென்ஸில் கன்வர்ஜன் ஆகும், கான்கேவ் லென்ஸில் அது டைவர்ஜன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டாபிக், அதான் இங்கே பாருங்கள், ரேஸ் பாசிங் த்ரூ த ஆப்டிக்கல் சென்டர். அடுத்தது வந்து ரேஸ் பாசிங் பேரலல் டு த ஆப்டிக் ஆக்சிஸ். இந்த ஆப்டிக் ஆக்சிஸ் அல்லது ஆப்டிக் ஆக்சிஸ்க்கு பேரலாக அந்த ரே வர்றது, இது ஒரு கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் த ரூல் 1 ஆப்டிக் சென்டர். ரூல் 2ங்கிறது வந்து என்னது? பேரலல் டு த ஆப்டிக் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ரூல் பாருங்கப்பா. when a ray passing through the convex lens are directed towards concave lens, the principal focus strikes a convex or concave lens. The refractor ray will be parallel to the principal axis. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து வருது, when a ray passing through the இதில் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வழியாக வருது. அடுத்தது டைரக்டட் டுவர்ட்ஸ் எதை நோக்கி போகுதுன்னா கான்கேவ் லென்ஸில். இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ், இந்த F1 இருக்குது பாருங்கள், F1 F2 அப்படிங்கிறது என்னன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ். இது F1ங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் த பிரின்சிபல் ஃபோக்கஸ், F2ங்கிறது இந்த இமேஜ் ஆஃப் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஸ்ட்ரைக்ஸ் ஏ கான்வெக்ஸ், எதில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸில்.
அதே மாதிரி இங்கே கான்கேவ் லென்ஸில் த ரெஃப்ராக்டட் ரே வில் பி அந்த இன்சிடென்ட் ஆகிற அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வரக்கூடிய அந்த ரே ஆஃப் லைட்டு எது மூலமாக பிரின்சிபல் ஃபோக்கஸ் மூலமாக வர ரே ஆஃப் லைட்டு என்ன வருது இது வந்து இந்த F1க்கு முன்னாடி வர அந்த ரே வந்து இன்சிடென்ட் ரே இந்த F1ல இருந்து பட்டு வெளியில் வர ரே வந்து ரெஃப்ராக்டட் ரே இந்த ரெஃப்ராக்டட் ரே வந்து எதுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னா இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஆப்டிக் சென்டர் செகண்ட் ஒன் அது parallel to the optic axis third one towards the rays passing through are directed towards the principal focus இங்கே வந்து ஆப்டிக் ஆக்சிஸ் இங்கே பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஆப்டிக் சென்டரில் வைக்கிறோம் செகண்ட் ஒன் வந்து பிரின்சிபல் ஆப்டிக் ஆக்சிஸுக்கு வந்து பேரலாக போடுறோம் நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கல் பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கு பேரலாக இருக்கக்கூடிய ரூல் வந்து இது தேர்டு ரூல் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தீஸ் ஆர் ஆல் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஸோ லிசன் கேர்ஃபுல்லி நெக்ஸ்ட் ஒன் refraction through a convex lens refraction through a convex lens okay the formation of images by a convex lens when the object is placed at various position இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் லென்ஸுக்கு முன்னாலேயோ அல்லது பின்னாலேயோ ஒரு பல இடங்களில் வைக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ F1ங்கிற இடத்துல வைப்போம் அதுக்கப்புறம் அந்த இங்கனுக்குள்ளே வைப்போம் எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே எந்த இடத்துல வைக்கிறோங்கிறத பொறுத்து அந்த இமேஜ் வந்து எப்படி இந்த பக்கம் ரைட் சைடு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் இதோட டாபிக் ஓகே ஸோ ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டினா ஆல்ரெடி ஐ ஹவ் இன்ஃபினிட்டி மீன்ஸ் முடிவில்லாத ஒரு தூரத்தில் வைக்கிறது இன்ஃபினிட்டினானது ஒரு முடிவில்லாத போய்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ when an object is placed at infinity a real image is formed at the principal focus ரியல் ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இது உருவாகும் அப்படின்னா இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப் இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஸோ the size of the image is much smaller than that of the object அப்போ இங்கே வைக்கக்கூடிய ஆப்ஜெக்டை விட ரொம்ப சின்ன ஒரு இமேஜ் தான் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த ரைட் சைடு வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த பாருங்கள் இதில் வந்து இந்த F1 F2ங்கிறது பார்த்தீங்களா அது வந்து ஃபோக்கல் லென்த் இது வந்து என்னது இந்த F1 ஃபோக்கல் லென்த்துங்கிறது இங்கே ஒரு நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணணும் இதுங்கிறது என்னது C இது ஒரு இது வந்து ஆப்டிக் சென்டருங்கிறது இந்த லென்ஸோட நடுப்பகுதி F1ங்கிறது F2ங்கிறது இது ஆப்ஜெக்ட் இது வந்து இமேஜ் இந்த 2F1 அப்படிங்கிறது தான் வந்து இங்கே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அதே மாதிரி இங்கே 2F அப்போ F1 அப்படிங்கிறது பிரின்சிபல் ஃபோக்கஸ் F1ங்கிறது என்னது பிரின்சிபல் ஃபோக்கஸ் அதுக்கடுத்து நம்ம F2 அப்படின்னு போடுறோம் பார்த்தீங்களா அந்த F2 இது F2 நம்ம போட மாட்டோம் இதை என்னென்னு மாற்றோம்னா 2F1 அப்படின்னு போடுவோம் அப்போ இங்கே 2F1ங்கிறது வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் அடுத்தா இல்லை அதுக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த சியும் இது 2F1 ஆர் சி இது ரெண்டுமே சேம் மீனிங் சிங்கிறது என்னது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இது வந்து நீங்கள் அது கன்ஃபியூஸ் ஆகும்ப்பா நீங்கள் குழப்பிடக்கூடாது F1ங்கிறது பிரின்சிபல் ஃபோக்கஸ் 2F1 ஆர் சி அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்கே அடுத்து ஃபோக்கல் லென்த்துன்னு ஒன்று இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் இந்த F1க்கும் இந்த லென்ஸுக்கும் அந்த லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த லென்ஸுக்கும் இந்த F1க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குங்க the distance between the principal focus and the center of optic axis that is called focal length this is the very very important 2 mark question what is meant by focal length the focal length means the distance between the principal focus and the center of the object optic axis that is called the focal length okay இதை நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கிறோம் ஒன்று நோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள் இப்போ ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி இது நீங்கள் தெரியறதுக்கு முன்னால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்கப்பா இது வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ மாதிரி ஓகேவா சி மீன்ஸ் 2F1 அதை அடுத்து 2F2 அடுத்தது எல்லாமே C1 C2 அப்படி போடும் இப்போ இங்கே பாருங்கள் இது லென்ஸு இது ஆப்டிக் ஆக்சிஸ் ஓகேவா லென்ஸு ஆப்டிக் ஆக்சிஸ் இங்கே F1 இங்கே F2 இப்போ அடுத்து சி இந்த F1க்கு முன்னால் தானே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வரும்னு சொன்னேன் அதான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னேன் சி இஸ் த இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்போ இங்கே F1
இது F2. அடுத்து C, அடுத்து இன்ஃபினிட்டி, இங்கேயும் C இன்ஃபினிட்டி. இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி லென்ஸ் போட்டு இப்படி போட்டுக்கிறங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, இந்த இன்ஃபினிட்டின்னு இருக்கிற இடத்துல 1 போடணும். அதுக்கு இது ரெண்டுக்கு இடையில ஒரு பிளேஸ் இருக்குது பாருங்கள், அது 2. அடுத்து இந்த Cக்கு நேர 3. அதுக்கு இது Cக்கு F1க்கு இடையில ஒரு கேப் இருக்குது பாருங்கள், அது 4. அடுத்து இதுக்கு நேரம் 5 ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து F1க்கு நேரம் இந்த 5 போட்டுருங்க. அதே மாதிரி அப்படியே இந்த பக்கம் போடணும். இந்த F2ன்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல 1. இது ரெண்டுக்கு இருக்கிற கேப்பில் 2. Cக்கு நேரம் 3. இது ரெண்டுக்கு இருக்கிற கேப்பில் 4. அடுத்து இன்ஃபினிட்டிக்கு நேரம் 5. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறேங்கிறதுக்காக அந்த இதை கொடுத்தேன். ஓகேவா, இதை நீங்கள் மறக்கவே கூடாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நோட் பண்ணிக்கிறேங்கப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இந்த இது பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்காது. ஓகேவா, அப்போ சிங்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அல்லது 2F1ன்னு போடணும். சீன் போட்டாலும் ரைட்டு, இல்லைன்னா 2F1 போட்டாலும் ரைட்டு. அப்போ F1க்கு அடுத்து தானே 2F1 3F1 வரும். அதனால தான் F1க்கு அடுத்து C சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அல்லது 2F1 போடுறோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்குது அப்படின்னா இங்கே C இருக்குது அப்படின்னா, சாரி இங்கே F1 இருக்குது அப்படின்னா இங்கே இருந்து என்ன போடுவான், 2F1, அடுத்து 2F2, அப்படி தானே போடுவோம். அப்போ இந்த 2F1 இருக்கிற இடத்துல தான் நம்ம இந்த இடத்துல C அப்படின்னு நோட் பண்ணுறோம். ரைட்டா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள். ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. when an object is placed at infinity. இன்ஃபினிட்டினா எந்த இடத்துல வைக்கிறோம்னே நமக்கு தெரியாது. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் வைக்கிறோம், முடிவில்லாத தூரத்தில் வைக்கிறோம். அப்போ a real image is formed at the principal focus. அப்போ இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் பிரின்சிபல் ஃபோக்கஸ் F. பிரின்சிபல் ஃபோக்கஸ் F. இப்போ இந்த ஒரு முடிவில்லாத தூரம்னா எங்கிட்ட வச்சோம்னே தெரியல ஆப்ஜெக்ட். அப்போ அந்த இது எங்கே விழுகுது அப்படின்னா அந்த இமேஜ் இஸ் ஃபார்ம்டு அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் F. த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் மச் ஸ்மாலர். இந்த இருக்குது பாருங்க, இது வழியாக போகுது, இது வழியாக போகுது. இந்த லென்ஸ் வந்து என்ன லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸு. இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் பட்டு ஒரு இடத்துல போய் என்ன செய்யுது அப்படின்னா சேருது. ஒரு இடத்துல போய் என்ன செய்யுது, சேருது. அப்போ இங்கே வரக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்னது அப்படின்னா இமேஜ் என்ன ஆகுது அப்படின்னா வெரி வெரி ஸ்மாலராக இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல இருந்து, ஆமாம் ரொம்ப தூரத்துலேருந்து வைக்கும்போது அந்த அதோட இமேஜை பார்க்கும்போது எப்படி தெரியுது, ரொம்ப சின்னதாக தானே தெரியும். அதே தான் இங்கே இது. ஸோ த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் மச் ஸ்மாலர் தென் தேட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்டை விட இமேஜ் எப்படி தெரியுது, ரொம்ப ரொம்ப ஸ்மாலராக தெரியுது. ஆப்ஜெக்டை விட எப்படி தெரியுது, இமேஜ் ரொம்ப ரொம்ப ஸ்மாலர். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பியாண்ட் C. இப்போ எங்கே வைக்கிறோம் ஆப்ஜெக்டை, இங்கே பாருங்கள் நல்லா செகண்ட் இதுக்கு வாங்க. ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் பியாண்ட் C. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் லென்ஸு, இதுதான் என்னது லென்ஸு, இது என்ன பிரின்சிபல் ஃபோக்கஸ் F1. இப்போ இந்த இருக்குது பாருங்கள் 2F1 இருக்கா, இதுதான் C. அப்போ இந்த இடத்துல நம்ம பியாண்ட்னா Cக்கு பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறோம். ஓகேவா, அதனால் பியாண்ட் C அட் Cனாதே உங்களுக்கு இது. பியாண்ட் C அப்படின்னா அது கொஞ்சம் முன்னால் இந்த இடத்துல ஆப்ஜெக்டை வைக்கிறோம். நல்லா லிசன் பண்ணிக்கிறீங்க. இந்த MN அப்படிங்கிறது பேர் கொடுத்துருக்கு, இந்த லென்ஸு கொடுத்துருக்கப்பட்ட பேர். இது லென்ஸு, இது ஆப்டிக் சென்டர். அதுக்கு கொஞ்சம் தள்ளி போனோம்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் F1. அதை விட கொஞ்சம் போனால் 2F1 அல்லது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, when an object is placed behind. பிஹைண்ட்னா பக்கத்தில். எதுக்கு பக்கத்தில், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க. A real and inverted image is formed between the center of curvature and the principal focus. இங்கே கவனிங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா the size of the image is the same as that of the object. நல்லா லிசன் பண்ணுங்கள். A real and inverted image is formed between the center of curvature and principal focus. இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கு இடையில தான் இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம எங்கே வைக்கப்பட்ட ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா பிஹைண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்கே வச்சுருக்கோம். இது லென்ஸ் மூலமாக பட்டு எங்கே வர்ற அந்த இமேஜ், அதோட ஃபார்ம் வந்து அந்த இமேஜ் வந்து அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பிட்வீன் த, இது வந்து என்னது பிரின்சிபல் ஃபோக்கஸ். இந்த 2F2ங்கிறது என்னது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்போ இன் பிட்வீன் த, இது இன் பிட்வீன் அப்படின்னா the image is formed between the principal focus and the center of curvature. இங்கே உருவாகுது. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா the size of the image is the same
த சைஸ் ஆஃப் த அப்போ இங்கே வச்சுருக்கக்கூடிய ஆப்ஜெக்டும் இங்கே உருவாகக்கூடிய இமேஜும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம்னா ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இங்கே 2 சென்டிமீட்டர் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிங்கன்னா அதே 2 சென்டிமீட்டர் தான் இங்கே ஃபார்ம் ஆகும். அப்போ இதில் மெயின் பாயிண்ட்டு சேம். எங்கே வைக்கிறோங்கிறது முக்கியம். எங்கே வச்சுருக்கோம்? பிஹைண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் வச்சோம். அப்போ உருவாகக்கூடிய இமேஜ் வந்து என்னது அப்படின்னா எதுக்கு எதுக்கடையில் உருவாகுது அப்படின்னா சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அண்ட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அண்ட் த பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கு இடையில உருவாக இமேஜ். அப்படி உருவான அந்த இமேஜ் நம்ம வைக்கப்பட்ட இந்த பிஹைண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பக்கத்தில் வைக்கப்பட்ட இது ஆப்ஜெக்ட் மாதிரியே தான் இங்கே உருவாகக்கூடிய இமேஜும் ஃபார்ம் ஆகும். 2 சென்டிமீட்டர்னா 2 சென்டிமீட்டர். அப்போ இங்கே சேம். திஸ் இஸ் த செகண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. ஃபர்ஸ்ட் பாருங்க. அடுத்த செகண்ட் ஒன் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் பியாண்ட் சி. நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் சி. ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் சி. ஓகேவா? இப்போ நல்லா பார்த்துக்கு லிசன் பண்ணுங்கப்பா. இப்போ பாருங்க. இப்போ இந்த ஒரு ஹிண்ட்ஸ் போட சொன்னேன்ல, ஒரு பாயிண்ட் போட சொன்னேன்னா லிசன் பண்ணுங்க. இது போட சொன்னேன்ல, அப்போ அந்த பாயிண்ட் ஒன்று போட சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குது? இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு, எங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல வைக்கிறோம்? இந்த இடத்துல வைக்கிறோம். எதில்? பிஹைண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்போ உருவாகக்கூடிய இமேஜ் எங்கே ஆகுது அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? த இமேஜ் ஃபார்ம்டு பிட்வீன் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்போ 2 இங்கே 2. அதுக்கு தான் இதை போட சொன்னேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? அதே மாதிரி ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? இன்ஃபினிட்டியில் வைக்கிறோம். இன்ஃபினிட்டியில் வைக்கிற ஒரு பொருள் எங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகுன்னு சொன்னேன்னா இதுதான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ எங்கே உருவானா எங்கே ஃபார்ம் ஆகும்? இங்கே இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்டை வைக்கும்போது பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் த ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன சொன்னேன்? பிஹைண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பக்கத்தில் வைக்கும்போது அது எங்கே ஃபார்ம் ஆகும்? the image formed between the principal focus and the center of the curvature. அப்போ இங்கே ஃபார்ம் ஆகும். ஓகேவா? திஸ் இஸ் த செகண்ட். இது அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் சி. இதை எங்கே பார்க்குறோம்? சியில் வைக்கிறோம். சிங்கிறது எங்கே இருக்குது? இந்த இருக்குது தேர்டு. அப்போ எங்கே வந்து இமேஜும் ஃபார்ம் ஆகும்? அதே தேர்டில் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ இப்படி வந்து பார்த்துக்கிறோங்க. இந்த தேர்டு எங்கே நீங்கள் ஆப்ஜெக்டை வைக்கிறீங்களோ அதே இது இமேஜ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். அப்போ ஆப்ஜெக்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் வச்சோம். அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? அதே சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லாம் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த பாருங்கள். when an object is placed at the center of curvature. எங்கே வைக்கிறோம்? when an object is placed at the center of curvature. பாருங்கள். when an object is placed at the center of curvature. இந்த இருக்கா? இந்த இருக்கு பாருங்கள். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தானே இது. இது பிரின்சிபல் ஃபோக்கஸ். அதுக்கடுத்து C1 அல்லது 2F1 அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். ஓகேவா? ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்படியே வாங்க. இந்த இருக்கு பாருங்க. இங்கே ஃபார்ம் ஆகுதா இமேஜ்? எங்கே ஃபார்ம் ஆகுது? இந்த 2F2 இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்போ அதைத்தான் அந்த பாயிண்டில் என்ன சொன்னேன் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் வச்சோம் அப்படின்னா அதே சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் தான் அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ரைட்டா? இப்போ இந்த இது நீங்கள் போட்டுவிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த 1 2 3 4 5 1 2 3 4 5 நடுவில் லென்ஸு. இங்கே இன்ஃபினிட்டி, இங்கே சென்டர் ஆஃப் கர்வேச்சர், பிரின்சிபல் ஃபோக்கஸ். அடுத்து அதே மாதிரி பிரின்சிபல் ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இன்ஃபினிட்டி. அப்படியே திருப்பி F1 போட்டு சி இது. அதே மாதிரி இங்கே F2C இன்ஃபினிட்டி. இப்படி போட்டு வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா என்கிட்ட? ஓகே. அப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் வச்சுட்டோம். அப்போது இந்த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு அட் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். எ ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு அட் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். ஓகேவா? அதே ஆப்ஜெக்ட் இங்கே வந்துருச்சா? எனி டவுட்? ஓகே, டவுட்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிட்வீன் F அண்ட் C. ஆப்ஜெக்ட் எங்கே இருந்தது? ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிட்வீன் F அண்ட் C. இப்போ தான் இங்கே வரப்போகிறோம். எங்கே வரப்போகிறோம்? இங்கே வாங்க. இந்த இருக்கா? ஃபோர்த்து பாயிண்ட் இருக்கா? ஃபோர்த்து பாயிண்ட்டு இது. இந்த ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கு? ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிட்வீன் த F அண்ட் C. அப்போ இதுவும் அதே மாதிரி இங்கே வாங்க. இப்படியே தான் வந்து அப்போ இங்கே தான் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் த F அண்ட் C. த ரியல் ஆர் இன்வெர்டட் இமேஜஸ் ஃபார்ம்டு பிட்வீன் த F. இது பிட்வீன் த எங்கே ஃபார்ம் ஆகும்? சென்டர் ஆஃப் த கர்வேச்சர், சாரி
பிட்வீன் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அண்ட் இன்ஃபினிட்டி அப்படி தானே ஃபார்ம் ஆகும். அதான் நீங்கள் கான்செப்ட் இங்கே வாங்க. when an object is placed in between the center of curvature and principal focus பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு இடையில இன் பிட்வீன் அப்போ ஏங்கிறது பி இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் ஓகேவா, இது ஃபார்ம் ஆகிறது B1 A1 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை இங்கே வச்சுட்டோம். இப்போ என்ன ஃபார்ம் ஆகும், என்ன அது சென்டர் ஆஃப் வச்சுட்டோம் அந்த இடத்துல. ஏ ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு பிஹைண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பக்கத்தில். அப்படின்னா இதுவும் அதே மாதிரி இங்கே வாங்க, பிஹைண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் முடிஞ்சிச்சா. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறோம், an object is placed between the in between the F and C, the image is formed behind the center of curvature. அப்போ சிக்கு பக்கத்தில் வந்து உருவாகும். அதான் இங்கே மெயின். the size of the image is bigger than that of the object. இதை பாருங்கள், இந்த இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது எப்படி இருக்குது, பிக்கராக இருக்குது. எந்த ஆப்ஜெக்டை விட இது பிக்கராக இருக்குது. அப்போ ஆப்ஜெக்டை விட இமேஜ் பெருசாக இருக்குது. அப்போ எந்த இடத்துல வச்சா ஆப்ஜெக்டை விட இமேஜ் பெருசாகும், அதுதான் இங்கே பிக்கர். அதே மாதிரி இந்த இடத்துல நான் சொல்ல மறந்துட்டேன், the size of the image is the same. இந்த இந்த ஏபிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். அப்படியே வந்து இது ரிவர்ஸில் இங்கே கீழே இன்வெர்டரில் வர்றதுனால வந்து உங்களுக்கு பி மேலேயும் இங்கே ஏயும் கொடுத்துருக்காங்க ஓகேவா. வேறு ஒன்றும் குழப்பிக்கிற தேவையில்லை, இது சேமு ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அது ஸ்மாலர், செகண்ட் கண்டிஷன் சேமு, தேர்டு கண்டிஷனும் சேமு, ஃபோர்த்து கண்டிஷன் வந்து பிக்கர். ஆப்ஜெக்டை விட வந்து எப்படி இருக்கும், இமேஜ் பெருசாக இருக்கும் ஓகேவா. நல்லா ஒரு தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும், இமேஜ் வந்து ஸ்மாலர், இமேஜ் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்மாலர். செகண்ட் கண்டிஷன் வந்து என்ன இருக்கும், சேமு, ஆப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும்போது என்ன வரும், இமேஜ் சேமு. தேர்டு வந்து என்னது, சேமு, இமேஜ் சேம். அடுத்து ஃபோர்த் என்ன வரும், பிக்கர். இதோட கம்பேர் பண்ணும்போது இமேஜ் வந்து எப்படி இருக்கும்னா பிக்கராக இருக்கும். இமேஜ் வந்து எப்படி இருக்கும்னா இமேஜ் வந்து பிக்கர், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை கம்பேர் தந்த ஆப்ஜெக்டோடைய. அப்போ இது வந்து ஒரு பாயிண்ட், ஸ்மாலர், சேம், சேம், பிக்கர் ஓகேவா. அடுத்து ஒரு கண்டிஷன் வாங்க, ஆப்ஜெக்ட் அடுத்து ஒரு கண்டிஷன் வாங்க, ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிட்வீன் எஃப் அண்ட் சி. ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிட்வீன் எஃப் அண்ட் சி, இது முடிச்சிட்டோம். அடுத்து ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். இதை எங்கே வைக்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஃபோக்கஸில் வைக்கிறோம். அப்போ இது எந்த கண்டிஷன், ஃபிஃப்த்து கண்டிஷன். அப்போ இந்த இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும், இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகும் ஓகேவா. ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறோம், இந்த ஃபிஃப்த்து பாயிண்டில் வைக்கிறோம். அது F1, அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ். அடுத்து இது எங்கே ஃபார்ம் ஆகும், இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த இது நமக்கு தெரியுமா, தெரியாது. அப்போ இந்த கண்டிஷனை பாருங்கள் இங்கே, when an object is placed at the focus a real image is formed at infinity. அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான். the size of the image is much larger than that of the object. அப்போ இங்கே உருவாகக்கூடிய இது ஆப்ஜெக்ட் இமேஜ் இந்த ஆப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக வரும் ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்மாலர், நெக்ஸ்ட்டு சேம், நெக்ஸ்ட்டு சேம், அடுத்து பிக்கர், அடுத்து லார்ஜர் ஓகேவா. அதே மாதிரி தான் இது இன்ஃபினிட்டியில். அடுத்து பாருங்கள், ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிட்வீன் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் ஆப்டிக்கல் சென்டர். இப்போ எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் ஆப்டிக்கல் சென்டர். இந்த இருக்கு பாருங்கள், இங்கே கொடுக்குது, when an object is placed in between the இது பிரின்சிபல் ஃபோக்கஸ், இது வந்து என்னது ஆப்டிக்கல் சென்டர். அப்போ இதுக்கு இடையில வந்து ஒரு இமேஜ் வருது ஓகேவா. a virtual image is formed. எங்கே a virtual image is formed, the size of the image is larger than that of the object. அப்போ இதுதான் வந்து AB. அப்போ இங்கே வந்து எந்த சைடு உருவாகுது பாருங்கன்னா அதே சைடில் தான் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அப்போ விர்ச்சுவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படியே ஃபார்ம் ஆகும். இன்வெர்டட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு தலைகீழ மாறும். இப்போ இங்கே ஏயும் இங்கே பியும் இங்கே ஏயும் வர்றது இன்வெர்டட். அப்போ ஏபி விர்ச்சுவல் இமேஜ் அப்படியே வந்து இங்கே ஃபார்ம் ஆகிறதுனால ஏ பி ஏ டேஷ் அண்ட் பி டேஷ். the size of the image is larger than that of the object ஓகேவா. the object placed between எங்கே வைக்கிறோம், பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் இடையில பொருள் வைக்கும்போது அந்த இமேஜ் அப்படியே இந்த பக்கம் ஃபார்ம் ஆகும். அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜராக இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்சஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் கேமரா லென்சஸ். இந்த கான்வெக்ஸ் லென்ஸை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேமரா லென்ஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேமராவில் எடுக்கிறோம், அந்த மொபைல்லாம் கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த லென்ஸ் வந்து என்ன லென்ஸ்னால் கான்வெக்ஸ் லென்ஸ் வைக்கிறோம். தே ஆர் யூஸ்ட் அஸ் ஏ மேக்னிஃபையிங் லென்சஸ். அந்த உறுப்பு இது மேக்னிஃபையிங்னா பெருசாக்கி காட்டுறது. ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா, அந்த உருவம் இருக்குது அப்படின்னா, அந்த உருவத்தை பெரிதுபடுத்தி காட்டுறதுக்காக இந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். தே ஆர் யூஸ் இன் மேக்கிங் மைக்ராஸ்கோப். மைக்ராஸ்கோப்பை யூஸ் பண்ணியிருப்போமா, இந்த சின்ன பார்ட்டிக்கிள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. டெலஸ்கோப் தொலைநோக்கி. அண்ட் ஸ்லைடு ப்ரொஜெக்டர்ஸ். ஸ்லைட் ப்ரொஜெக்டர் அந்த பவர் பாயிண்ட் இது பண்ணுறோம் பார்த்துக்கிறீங்களா, அந்த இதுலாம் இந்த லென்ஸை யூஸ் பண்ணுறாங்க. தே ஆர் யூஸ்டு டு கரெக்ட் த டிஃபெக்ட் ஆஃப் விசன் கால்டு ஹைப்பர் மெட்ரோஃபியா. ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படின்னா என்னென்னா தூர பார்வையை சரி செய்கிறதுக்காக இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஒரு தமிழில் ஒரு வேர்டு சொல்லுவோம், கிட்ட குழி தோண்டி எட்ட குவி. கிட்ட குழி தோண்டி எட்ட குவி. அப்போ கிட்ட பார்வையை சரி செய்கிறதுக்கு குழி லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். கிட்ட குழி ஒரு இது ஒரு வேர்டு வந்து இது நாங்கள் படிக்கும் போதே படித்தது. கிட்ட குழி தோண்டி, நல்லா லிசன் பண்ணுங்கள், கிட்ட குழி தோண்டி எட்ட குவி. எட்ட குவி. கிட்ட இது வந்து கிட்ட பார்வையை சரி செய்கிறதுக்கு குழி லென்ஸ் பயன்படுத்துவோம். எட்ட பார்வை தூர பார்வையை சரி செய்கிறதுக்கு குவி லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ கான்வெக்ஸ் அப்படிங்கிறது குவி தானே. அப்போ கான்வெக்ஸ் லென்ஸுங்கிறது கரெக்ட் த டிஃபெக்ட் ஆஃப் விஷன் கால்டு ஹைப்பர். தூர பார்வை சரி செய்கிறதுக்கு கான்வெக்ஸு. இதே வந்து அடுத்து கான்கேவ் லென்ஸ் பார்க்கும்போது அது கிட்ட பார்வை. அதை வந்து என்னென்னு சொல்கிறோம்னா மயோபியா அப்படின்னு சொல்லுவோம். மயோபியாங்கிறது கிட்ட பார்வை. அதை சரி செய்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணுவோம். Okay students, if you any doubt you will be clarify with me. Okay students, later I will send the homework questions from this topic. Thank you students.